ஐயனார் துணை சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு காயத்ரி கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நிலா பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவங்க கூட பேசுறது நிலாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோழனுக்கு லாயர் ஃபோன் பண்ணுறாங்க. நாளைக்கு டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போது, நீங்களும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு அங்கே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் இருந்துட்டு நிலாவுக்கு இதுதான் சரியான பாடமாக இருக்கணும். ஏன்னா நான் காயத்ரி கூட பேசுறது நிலாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை வச்சு நான் டிவோர்ஸ் கேஸை கேன்சல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இன்னைக்கு காலேஜை விட்டு நீங்கள் வரீங்களா, வெளியில் எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் காயத்ரி கிட்ட கேட்கவும், நிலா இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நிலா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சோழன் இருந்துட்டு நாளைக்கு டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுதுங்க, நீங்கள் வந்தீங்கன்னா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளைக்கா? இல்லைங்க, நாளைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, அதனால் நான் கோர்ட்டுக்கெல்லாம் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டிக்கிட்ட போய் சோழன் இருந்துட்டு இதில் என்னை விட அவள் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தா, ஆனால் இப்போ என்னடானாக்க கோர்ட்டுக்கே வரமாட்டேன், வேலை இருக்குன்னு சொல்கிறா. இதிலிருந்தே தெரியல அவள் என்னை லவ் பண்ணுறான்னு அப்படின்ற மாதிரி சோழன் ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா ஒரு பக்கம் என்ன டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்க்குறீங்களா, அது மட்டும் நடக்கவே நடக்காது. ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழித்து அண்ணனுக்கு சந்தியாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்தில் இது நடக்க விட மாட்டேன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.